காலையில ஆதவர்ஜனா பேசியிருக்கிறார் சார். நீதி கிடைக்கும், நீதிக்காக போராடுறோம் அப்படின்னு. என்ன நீதி இவங்க எதிர்பார்க்கறாங்க? நிச்சயமாக நீதி கிடைக்கும். அப்படி ஒரு நீதி கிடைக்கின்ற பட்சத்தில் ஆதவர்ஜனா சிறையில் இருப்பார். அரசியல் ஆதாயத்திற்காக 41 அப்பாவி உயிர்களின் மீது நின்று ஒரு அபாண்டமான பழியை திமுக அரசின் மீது சுமத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற வெறியினுடைய வெளிப்பாடு தானே இது. இது மாநில இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லையா? இப்ப வெக்கமே இல்லாம கொண்டு போய் சிபிஐ கொடுக்குறீங்க. ஏன் சிபிஐ இடம் கொடுத்தீர்கள் என்று கேட்டவர்கள் இன்றைக்கு திடீர்னு சிபிஐ கொடுங்கன்னு ஏன் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பேருந்தை கூட்டத்தை விலக்கி அந்த கூட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தியதும் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டு, அது என்ன மாதிரியான மனநிலை? கொடூர மனநிலை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீதிமன்றம் நேற்று கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்கு. இந்த நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அதற்கு முன்பாக இப்போ நீங்க இந்த நேர்காணலை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நொடியில் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் செய்தி. சோ நீங்க நேர்காணலுக்குள்ள வந்திருப்பதால உங்களால அதை கவனிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தி, பாஜகவுடன் தாவேகா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் என்று அந்த செய்திகள் தற்போது தெரிவிக்கின்றன. அஇஅதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகரித்து வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இது குறித்து அமித்ஷா ஒரு உத்தரவாதத்தை அளித்ததாக ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாச்சு. நான் அதை ஏற்கனவே என்னுடைய தமிழ் கேள்வியில பதிவு செஞ்சிருந்தேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் என்பது போன்ற ஒரு நகர்வில் பாஜக கைகளை நகர்த்தி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ உங்களுடைய கேள்விகளுக்குள்ள போறேன். நேற்று நீதிமன்றம் அதனுடைய கடமையை, சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசின் மீதும் சில காத்திரமான கேள்விகளை நீதிமன்றம் நேற்று வைத்தது. சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் தான். ஏன் விஜயின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல? தாவேகா நிர்வாகிகளை பாதுகாக்க நினைக்கிறதா அரசு? விஜயின் வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யல? போன்ற கேள்விகளை அரசை நோக்கி வைத்திருக்கிறது நீதிமன்றம். அதே சமயத்துல தாவேகா ஒரு அரசியல் கட்சியா அப்படிங்கிற அளவுல அவங்க மனம் போய் சில கடுமையான கேள்விகளை வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சாமானிய மனிதனுடைய, ஒவ்வொரு சாமானிய மக்களின் மனநிலையையும் பிரதிபலித்திருக்கிறது நேற்று மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய இந்த கடும் கோபம், அறச்சீற்றம் அப்படிங்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இவங்க ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா சதி நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, வீடியோ இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே கோர்ட்ல காமிச்ச மாதிரி தெரியலையே சார். எப்பொழுதுமே சோசியல் மீடியால நம்ம எதை வேணாலும் பேசலாம், அது எளிது. சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல பேசுவது போல ஒரு நீதிமன்றத்தில் பேச இயலாது, பேச முடியாது. பேசினால் அவர்கள் பெரும் சிக்கலுக்குள் மாட்டிக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியும். குறைந்தபட்ச அறமற்றவர்களாக நீங்க எதை சொல்றீங்களோ அந்த கருத்துல நீங்க உறுதியா நிக்கணும். நீங்க பொதுவெளி சமூகத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக சமூக வலைத்தளங்களில் சதி நடந்திருப்பதாக சொல்லுவது, நீதிமன்றத்துல போயிட்டு அப்படிலாம் எந்த சதியுமே இல்லை என்று சொல்வது, அப்ப நீங்க மக்களை ஏமாத்தி இருக்கிறீங்கல்ல. சதி என்று சொல்லி அரசியல் ஆதாயத்திற்காக 41 அப்பாவி உயிர்கள் மீது நின்று ஒரு அபாண்டமான பழியை திமுக அரசின் மீது சுமத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற வெறியினுடைய வெளிப்பாடு தானே இது. நீங்க அந்த வெறி எங்க ஒண்ணு நிப்பாட்டி இருக்கு பாருங்க. விஜய இந்த நிமிடம் வரைக்கும் எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி கண்டிக்க மறுக்கிறார். விஜய்க்கு சாமரம் வீசுகிறார். அண்ணாமலை திடீரென்று விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். அப்படின்னா எல்லாமே என்னன்னா, எப்படியாவது 41 பேர் இல்ல, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு எப்படியாவது கூட்டணி வைத்து எல்லோரும் ஒரு அணியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் தான் இவருடைய முழு நோக்கமும் இருக்கிறதே தவிர, இவங்களுக்கு யாரையும் குறைந்தபட்சம் விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயாவது இவங்க உறுதியா இருக்கணும். விஜய் எல்லா ஊர்லயும் நாங்க பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறேன், எங்கேயும் நடக்காதது கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது என்பது போன்ற ஒரு கேள்வியை கேட்டார். மறைமுகமாக அதுல அவர் சில சதி கோட்பாடு இவர்கள் ஒரு கட்டமைத்தார்கள் அல்லவா, அதை ஏற்றுக்கொள்வது போலத்தான் அவருடைய வாதமும் இருந்துச்சு. ஆனா புஷி ஆனந்த் விஜய் சொன்னதற்கு முற்றிலும் முரணான கருத்தை தான் தன்னுடைய முன்ஜாமீனுக்கான ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கான மனுவுல வாதிடுகின்ற பொழுது சொல்கிறார். இதுல எந்த சதியும் இல்லைன்னு அவர் சொல்றார். அப்போ மக்களை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள், மக்களை இவர்கள் முட்டாளாக்க பார்க்கிறார்கள். இனியும் மக்கள் திரை கவர்ச்சியை மட்டுமே நம்பி விருப்பு வெறுப்போடு அரசியலை அணுகி திமுகவின் மீது ஏதேனும் இனம் புரியாத வெறுப்போ கோபமோ இருப்பவர்கள் அந்த ஒற்றை காரணத்திற்காக விஜய் என்ன சொன்னாலும் சரி, பாஜக என்ன சொன்னாலும் சரி, அதிமுக என்ன சொன்னாலும் சரி என்ற மனநிலைக்கு செல்வார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. வீடியோ ஆதாரங்கள் இருக்குன்னு விவாத மேடைகள்லயும் சொல்லியிருந்தாங்க, அது வழக்கறிஞர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் அது எதுவும் வெளிப்படலை. இப்போ இன்னைக்கு காலையில் ஆதவர்ஜனா பேசியிருக்கிறார் சார். நீதி கிடைக்கும், நீதிக்காக போராடுறோம் அப்படின்னு. திரும்ப திரும்ப என்ன நீதி இவங்க எதிர்பார்க்குறாங்க?
நிச்சயமாக நீதி கிடைக்கும். அப்படி ஒரு நீதி கிடைக்கின்ற பட்சத்துல ஆதவ அர்ஜுனா சிறையில் இருப்பார். அப்புறம் வேற என்ன நீதி? அதுதான் நீதி. ஆதவ அர்ஜுனா கைது தான் அதுக்கான நீதின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்புறம் நீங்க ஆதவ அர்ஜுனா கைதுங்கிறது, நான் இப்பவும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா ஏதோ திட்டமிட்டு சதி செய்து 41 பேருடைய மரணத்திற்கு காரணம்னு அவரை மாதிரி நான் அபாண்டமாக எந்த அடிப்படை அறமுமின்றி பேசக்கூடியவன் அல்ல. ஆனா உங்களுடைய கூட்டம் சேர்க்கும் மோகம், உங்களுடைய பதவி வெறி, கரூர்ல முப்பெருமிழா நடத்திய உடனேயே பெரும் கூட்டத்தை காட்டி உங்க ஈகோவுக்கு தீனி போட வேண்டும் என்ற அந்த வெறி, அதனால நீங்க திட்டமிட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதமாக வந்தது, ராங் ரூட்ல வந்தது, பேருந்தை உள்ளே கொண்டு போகாதீங்க, 50 மீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்துங்க என்று காவல்துறை அதிகாரி கெஞ்சிய பிறகும் எச்சரித்த பிறகும், சாம பேத தானம் தண்டத்தை மட்டும்தான் அவர் உபயோகிக்கல, எல்லாம் சொன்ன பிறகும் அதை தாண்டி அவ்வளவு பெரிய பேருந்தை கூட்டத்தை விலக்கி அந்த கூட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தியதும், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டு, அது என்ன மாதிரியான மனநிலை, கொடூர மனநிலை, இதெல்லாம் செய்து மக்கள் மயங்கி விழுந்த பிறகு கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பேச்சை தொடர்ந்ததும், மக்கள் மாண்டு மடிந்த பிறகு களத்தில் நிற்காமல் ஓடி ஒளிந்ததும், காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அடித்து துரத்தியதும், இதற்கெல்லாம் வழக்கு போடணும்ல. நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னு சொல்ல, ஆனா இது உங்களுடைய எல்லா முட்டாள்தனங்களாலும் உங்களுடைய பதவி வெறியாலும் இது நடந்துச்சு. இதுக்கு யாரை பிடிச்சி கைது பண்றது? யாரை உள்ள வைக்கிறது? அப்ப அதுக்கு ஒரு நீதி வேணும்ல. அப்படி ஒரு நீதி கிடைக்கின்ற பட்சத்துல ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் தான் சிறைக்குள்ள இருப்பாங்க. அதுதான் அதற்கான நீதி. சார், இப்போ இந்த சிபிஐக்கான நீதிமன்றத்தில் அஃபிடபிள்ல கூட படிச்சு பார்த்தா இந்த ரெட்ஃபிக்ஸ்ல வந்த புனைவு கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்களே. எதை? இந்த சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றத்தில் அஃபிடபிள் கொடுத்திருந்தாங்களே சார், அது? ஆமாமா. இவங்க சிபிஐ எதுக்கு? இப்போ நீங்க இதே விஜய் தான் என்ன சொன்னாரு, அஜித் குமார் காவலாளி, அஜித் குமார் அந்த கோவில்ல காவலாளியாக பணியாற்றக்கூடிய சகோதரர் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் தாக்கியதில் அநியாயமாக கொடூரமாக மாண்டு போனார். அந்த விவகாரத்தை காவல்துறை விசாரிப்பது சரியாக இருக்காது. ஏன்னா அங்கே குற்றம் சாட்டப்படுவதே காவல்துறையினர் மீது தான். அப்ப காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு வழக்கை காவல்துறையினரே விசாரித்தால் அதுல எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை இருக்கும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை சிபிஐக்கு கொடுத்தார். அன்னைக்கு அதை சிபிஐக்கு கொடுத்ததை கடுமையாக விமர்சித்தவர் இதே ஆதவ அர்ஜுனா, இதே விஜய். இது மாநில இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லையா? இப்ப வெக்கமே இல்லாம கொண்டு போய் சிபிஐ கொடுக்குறீங்க, ஏன் சிபிஐயிடம் கொடுத்தீர்கள் என்று கேட்டவர்கள் இன்றைக்கு திடீர்னு சிபிஐ கொடுங்கன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ ஒரு பக்கம் நீங்க சிபிஐ வழக்க கொடுக்கணும்னு கேட்கறீங்க, இன்னொரு பக்கம் பாஜகவோடு கூட்டணி என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இல்லை என்று நாங்கள் நம்பணுமா? அவ்வளவு நம்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடு அவ்வளவா நாங்க அரசியல் புரிதலற்றவர்களாக இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள். அதனால இது நீங்க சிபிஐ கேட்ட பொழுதே தெரியும் நீங்க பாஜகவிடம் தஞ்சமடைய தயாராகி விட்டீர்கள் அப்படிங்கிறது. இது அதை நோக்கித்தான் நகரும், இனிமே அதை நோக்கித்தான் நகரும். பாஜகவுடன் நிச்சயமாக தஞ்சம் அடைவார்கள். சார், இந்த நீதிமன்றம் அரசு மீது சில கேள்விகள் எழுப்பியிருக்கு. நீங்க ஏன் கைது செய்யல? ஆதவ அர்ஜுனா சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? அரசுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா சார் இந்த விவகாரத்துல? அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க. இங்க ரெண்டு பிரச்சனை இருக்குது. நீங்க இவ்வாறான ஒரு கைதை செய்கின்ற பொழுது இதற்கு முன்பும் பின்பும் நடந்தவற்றை கொஞ்சம் நிதானமாக நின்று சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, கொஞ்சம் விரிவா சொன்னா புரியும் நினைக்கிறேன். ராணுவ தலைமை தளபதி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைகிறார். அது தொடர்பாக மிக மலினமாக துளியும் பொறுப்பற்று ஒரு சமூக வலைத்தள பதிவை ஒருவர் பதிவேற்றுகிறார். அதுல இதே மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் திமுக தான் பொறுப்புங்கிற மாதிரி ஆக்குவாங்க இல்லையா? அந்த விபத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு கேவலமான மலினமான ஒரு சாயம் பூசப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் வேறொரு நீதிபதி அவரை வெளியில விட்டார். சில வழக்குகளில் உடனடியாக பிணை கொடுத்தார்கள். சில வழக்குகளை சில நீதிபதிகள் தள்ளுபடியே செய்தார்கள், குவாஷ் பண்ணாங்க, தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. அப்ப பொது வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன தோற்றம் ஏற்படும்? ஏதோ அரசு இவங்களை பழி வாங்குறதுக்காக கைது செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு தோற்றமும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒரு பெரும் முயற்சியை, சதியை திட்டமிடுகிறார்கள். நீங்க இதை ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா ஒரு வாதம் வைக்கிறார், நேபாளத்தில் நடந்தது போல அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அப்போ அவங்க ஒரு பெரும் கலவரத்திற்கு சதி திட்டம் தீட்டி இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஐயம் அரசுக்கு ஏற்படும், எனக்கும் உங்களுக்குமே கூட அது ஏற்படும். அப்ப பெரும் கலவரத்தை எப்படி ஏற்படுத்துவது? அப்போ ஏதேனும் ஒருவேளை ஒரு விஜயை கைது பண்றீங்கன்னு வைங்க, அதை காரணமாச்சு ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம். இப்ப அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குது, அது வேற, அதை வச்சுக்கோங்க. ஆனாலும் அது ஒரு என்ன ஆகும், ஒரு பெரும் பதட்டத்தை, ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு. ஏன்னா பாஜக பல மாநிலங்களில் இப்படித்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது. நீங்க இதற்கு முன்பு இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நீங்க கவனமா கவனிக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல நேரங்களில் பாஜகவினர் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன் ஒரு தொலைபேசி உரையாடலே கூட வெளியாச்சு. நெல்லை மாவட்ட பாஜக தலைவரோடு ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்த ஒருவர் நிர்வாகி பேசினார்.
கலவரம் செய்யாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று பேசிய உரையாடலே வெளியாச்சு. அவரை காவல்துறை கைதும் செய்தது. அப்போ பெரும் கலவரத்திற்கு பாஜக என்றைக்கும் தயங்கியதில்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு காரணம் தான் தேவை. தமிழ்நாட்டுல மதத்தை வச்சு கலவரத்தை செய்வதற்கு முயற்சி செய்து தொடர்ந்து தோற்று போனார்கள். அப்ப விஜய் மீது ஒரு என்ன சொல்றது, கண்மூடித்தனமான ஒரு ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்க இருக்குது. அவங்களை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை செய்வதற்கு ஏதேனும் சதித்திட்டத்தை பாஜக செய்யுமோ என்ற அச்சம் பாஜகவின் கடந்த கால செயல்பாடுகளில் இருந்து அரசுக்கு வந்திருக்கலாம் அல்லவா? அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்ப அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. இப்ப நீங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு வழக்கு தொடுத்து முறையாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால வழக்கு தொடுப்பதற்கு அஞ்சுபவர்களும் அல்ல அவர்கள், வழக்கை எதிர்கொள்வதற்கு அஞ்சுபவர்களும் அல்ல. திமுக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மீது அபாண்டமாக தொடுக்கப்பட்ட வழக்குகளை கண்டு அஞ்சியவரும் அல்ல அவர். அதற்கு எதிராக களமாடி இருக்கிறார், வென்று காட்டியிருக்கிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பதை தாண்டி பொதுவெளி சமூகத்தில் அமைதியை சீர்குலைப்பது, பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடிப்பது, இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களின் மீது வழக்குகளை பதிவு செய்வதற்கும் திமுக என்ன செய்ததில்லை, தயங்கியதில்லை. எனவே நீதிமன்ற வழிகாட்டுதலில் இந்த நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்துக்கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். சார், இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யல? அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான பொறுப்பு. பஸ்ஸை கூட பறிமுதல் செய்யறதெல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் செய்திகள்ல வருது, பறிமுதல் செய்யறாங்க அப்படிங்கிறது. அந்த விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலங்கிற கேள்வி இன்னும் தொக்கி நிக்குதே சார். அந்த கேள்விக்கான பதிலாக தான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட விரிவாக எடுத்து சொன்னேன். நிச்சயமாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் மூலமாக, ஏன்னா அரசுக்கு எந்த தனிப்பட்ட வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி திமுக அரசுக்கு இல்லை. எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக அணுக நினைக்கிறது. நீங்க இதே மாதிரியான ஒரு கூட்டம் திமுக நடத்தி 4 பேர் இறந்திருந்தா கூட தமிழ்நாட்டில் அறிவுஜீவிகள் என்று சொல்லி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக பேசுகிறேன் என்று ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், மத நல்லிணக்கம் அல்லது இந்துக்களுக்காக பேசுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஹெச் ராஜா போன்றவர்கள் தமிழ்நாடு இன்னைக்கு 2000 4000 ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. பெரும் பிரளயமே வெடித்திருக்கு. அப்ப எப்பொழுதுமே தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகக்குன்னா அங்க ஒரு தனி நியாயம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு தனி நியாயம் எப்பொழுதுமே இங்க இருக்கு. காலங்காலமா அது இருக்கு. அது எல்லா காலத்திலும் இருக்கும். 2Gயில் வெறும் இழப்பு தான், அந்த இழப்பினால் மக்களுக்கு லாபம். ஆனா அதை ஊழல் என்று சொன்னவர்கள் 5Gல உள்ளபடியே பெரும் முறைகேடு நடந்திருக்கு என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்த பிறகும் அதை பற்றி பேச மறுப்பார்கள். இதே CAG ஒன்றிய பாஜக அரசின் மீது, மோடி அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்ன பிறகும் அதை பற்றி எந்த ஊடகமும் பேசாது, எந்த அறிவுஜீவிகளும் பேச மாட்டாங்க. நீங்க ரொம்ப எளிமையா உங்களுக்கு பாருங்க, GST வரியை பற்றி, பண மதிப்பிழப்பை பற்றி ஒரு படத்துல ஒரு வசனம் வைத்த ஒரே காரணத்திற்காக திரு விஜய் அவர்களை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தியவர் ஹெச் ராஜா. அன்னைக்கு இதே செந்தில்வேல் விஜயை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தியது மலினமான கேடுகட்ட அரசியல் என்று ஹெச் ராஜாவை கண்டித்து வீடியோ பதிவேற்றி இருக்கிறேன். அது எல்லாமே ஆதாரமா இருக்கு. இவ்வாறு மதவெறியை தூண்டலாமான்னு நான் கேட்டிருக்கேன், அன்னைக்கு அதை கண்டிச்சிருக்கிறேன். அப்ப உள்ளபடியே மக்களின் பிரச்சனை எது? GST, பண மதிப்பிழப்பு, உள்ளபடியே மக்களின் பிரச்சனை. உள்ளபடியே மக்களின் பிரச்சனையை ஒரு சினிமாவில் ஒரே ஒரு இடத்துல வசனமாக வைத்ததற்கே பாஜக மிக கடுமையாக யாரை சாடியது? விஜயை சாடியது. ஆனா அந்த பாஜகவின் மிக முக்கிய தலைவர் 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அது பெருவாரியான மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிந்துக்கள். அவங்களுடைய மொழியில, எனக்கு மதம்லாம் பார்க்கல, அவங்க மொழியில ஹிந்துக்கள். அப்ப அந்த ஹிந்துக்கள் பலியாகி விட்டார்களே என்று என்ன செஞ்சிருக்கணும்? ஹெச் ராஜா இதுக்குள்ள கத்திருக்கணும், கதறிக்கணும், துடிச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? விஜய் பக்கம் நிற்கிறார். ஒரே ரீசன் தான், விஜய் திமுகவை எதிர்க்கிறார். அப்ப திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும், உங்களுக்கு தமிழ்நாட்டுல எல்லா பிரிவிலேஜும் கொடுக்கப்படும். நீங்க என்ன அட்டூழியமும் செய்யலாம், எல்லா அட்ராசிட்டியும் செய்யலாம், மக்கள் சாகரத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நீங்க கொள்ளை அடிக்கலாம், ஊழல் செய்யலாம். நீங்க திமுக எதிர்ப்பை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். உங்களை தாங்கி பிடிப்பதற்கு இங்கே ஊடகங்கள் இருக்கின்றன, பத்திரிகைகள் இருக்கின்றன, சில அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள், பாஜக, RSS எல்லாரும் வருவாங்க. அப்ப அப்படியான ஒரு இக்கட்டான சூழல்ல அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் திமுக அரசு வீழ்த்தப்பட்டிருக்கு. திமுக அரசு வீழ்த்தப்பட்ட பிறகு இந்த கூட்டம் எல்லாம் திருப்பி புத்துக்குள்ள போய் பதுங்கிடும். இந்த அறிவுஜீவிகள், இந்த செயற்பாட்டாளர்கள், இந்த சோகால்டு ஆக்டிவிஸ்ட் எல்லாம் போய் ஒளிஞ்சுப்பான் எங்கேயாவது புதற்குள்ள. அப்புறம் வெளியிலே வரமாட்டான். அட்டூழியம் நடக்கும். ஜெயலலிதா ஆட்சியில செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு, நள்ளிரவில் திறந்து விட்டு மக்கள் பலியான போது இந்த இவங்கெல்லாம் எங்க இருந்தாலும் தெரியல, எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்துருவான். அப்போ இப்பதான் 4 ஆண்டு ஆட்சியில, அதுவும் 1.5 வருஷம் கொரோனால போயிடுச்சு. மிக முக்கியமான கேள்வி நான் இதை சொல்றேன், புரியும் அப்பதான் மக்களுக்கு. இந்த 1.5 ஆண்டு போக மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுல தான் கல்வியில் மாபெரும் சாதனை தமிழ்நாடு பண்ணிருக்கு. அன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மேடையில அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சாதித்ததை கூட்டு முதலமைச்சர் நிப்பாட்டி அவ்வளவு மகிழ்ச்சியா இன்னும் மத்த பிள்ளைங்க படிக்க வரட்டுங்கிறாரு. அப்ப இந்த 2.5-3 வருஷத்துக்குள்ளதான், 4 வருஷத்துல 1.5 வருஷம் கொரோனா திணிடுச்சு. இந்த 2.5 வருடத்துக்குள்ள
0.07 இருந்த வெறும் 0.07 1/2% கூட இல்ல. நம்முடைய வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை 11 விழுக்காட்டை தாண்டி 11.19க்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார் முதலமைச்சர். அப்போ ஒரு பெரும் மாற்றத்தை ஒரு 2.5-3 வருஷத்துல ஒரு முதலமைச்சர் நிகழ்த்தி இருக்கிறார். இன்னும் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நீடிக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும். அப்ப அதை சீர்குலைத்து சிதைத்து சின்னாபின்னப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் நடக்கின்ற பொழுது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எல்லா முடிவையும் எடுத்துவிட முடியாத ஒரு அரசால் முதலமைச்சரால் அவர் மிகுந்த கவனத்தோடு, அதே நேரத்துல எனக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிற நோக்கத்துல இவங்களை தப்ப வைக்கவும் மாட்டார். நீதிமன்றத்தின் மூலம் மிக முறையாக சட்டத்தின் துணை கொண்டு சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றி இவர்கள் அத்தனை பேரின் மீதும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிச்சயம் இந்த அரசு எடுக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100 விழுக்காடு இருக்கு. சார், இந்த மிகப்பெரிய துயரம், ஒரு பேரிடர்னு கூட சொல்லலாம், இவ்வளவு பெரிய துயரத்தையும் சாதகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் அதிமுக பாஜக கூட்டணியில பார்க்க முடியுது. நம்ம நேர்காணல் துவக்கத்திலேயே பார்த்தோம், அதிமுக பாஜக கூட்டணியில விஜயை கொண்டு வரக்கான முயற்சி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. முதல்வர் கூட இதை டெல்லி அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாரு. ஒருவேளை அதிமுக பாஜக தாவேக அமைஞ்சா அது திமுகக்கு சிக்கலா இருக்குமா சார்? தமிழ்நாட்டுக்கு சிக்கலா இருக்கும். நீங்க அப்படி யோசிங்க. திமுகவுக்கு சிக்கல் இல்லைங்க. நான் திருப்பி சொல்றேன், மீண்டும் திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது திமுகவிற்காக இல்ல, தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக நான் வெறுப்பின்றியே பேசுறேன். சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு குறை கூட இந்த ஆட்சியில் இல்லை என்று நான் சொன்னால் முதலமைச்சர் அதை நம்ப மாட்டாரு. போதாமைகளும் குறைபாடுகளும் எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கும். ஆனால் நிச்சயமாக கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற பொழுது மிகச் சிறப்பான ஆட்சி என்பதற்கு சான்றுகள், தரவுகள், புள்ளி விவரங்கள், வளர்ச்சி குறியீடுகள் நமக்கு இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பது திமுகவின் நன்மை தீமை சார்ந்ததல்ல. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பது தமிழ்நாட்டின் நன்மையா தமிழ்நாட்டிற்கு தீமையா என்பதை சார்ந்தது. அப்போ என்னுடைய பார்வையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டிற்கு நன்மை. நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டிற்கு அது நன்மை. அப்போ தமிழ்நாட்டிற்கு நன்மையா அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நீங்க அப்படியே அந்த கேள்விக்கு பதில் எடுத்துங்க. தாவேகா பாஜக அதிமுக கூட்டணி அமைகிற பட்சத்துல அது யாருக்கு ஆபத்து? தமிழ்நாட்டிற்கு ஆபத்து. இப்ப நீங்க இவ்வளவு நாள் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுடைய கொள்கை எதிரி நீங்க யார? பாஜக சொன்னீங்கல்ல, கொள்கை எதிரி. நான் நியூஸ் 18 தமிழ்நாட்டுல ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக பேசுகின்ற பொழுது கூட மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார். பாஜக கூட்டணிக்கான ஒரு முயற்சிகள் கூட தாவேகா தரப்பிலிருந்து நடக்கின்றன என்று சொன்னபோது, எப்படி சார் அது சாத்தியம்? அவங்க கொள்கை எதிரி சார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன், சார் அவர் கொள்கை எதிரி என்று வரையறுத்திருக்கிறார். ஆனால் மரியாதைக்குரிய திரு கார்த்திகை செல்வன் சார், இதே அதிமுக கூட பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னவங்க தான் இப்ப கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எனவே விஜய் கூட்டணி வைத்தால் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, கொள்கை எதிரி, நீங்க பாசிசமா பாயாசமா எல்லாம் கேட்டார். இன்னைக்கு கூட்டணியை நோக்கி நகர்வது போன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஐ எம் நாட் ஷுர், கூட்டணி அமையலாம், அமையாமல் போகலாம். ஆனால் அவ்வாறான ஒரு கூட்டணி அமைந்தால் அது தமிழ்நாட்டிற்கு நன்மையா தீமையா, நல்லதா கெட்டதா, பின்னடைவா என்பதை பற்றி விவாதிப்பதுதான் சரியானதாக இருக்குமே தவிர திமுகவிற்கு நன்மையா தீமையா, அது முன்னேற்றமா அல்லது பின்னடைவா என்பதை பேசுவது பொருத்தமாக இருக்காது. சார், நிறைய பேர் தலைமறைவு ஆயிருக்கிறாங்க. இப்ப யார் கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அடுத்த கட்ட யார் கைது செய்வாங்க? தெரியலங்க, எனக்கு தெரியல. இப்போ நாமக்கல் மாவட்ட செயலாளரை பிடிப்பதற்கு கூட 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தனியார் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லி தாவேகாவினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்தினுடைய முன்ஜாமீன் மனு, ஆன்டிசிபேட்டரி பைல் கேன்சல் பண்ணியிருக்குது நீதிமன்றம். சோ இவர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சட்டம் நிச்சயம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீதிமன்றம், மாண்புமிகு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை நேற்று நமக்கு துளிர் விட்டிருக்கிறது. மீண்டும் அது இன்னும் அந்த துளிர் அப்படிங்கிறது, துளிர் விட்டது வேறாகும், அது வேறாகி விருட்சமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில சட்டம் தன் கடமையை செய்யும், நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இருக்குது. நான் சொல்ல முடியாதுல அடுத்தது இவர் கைது செய்யப்படுவார், அவர் கைது செய்யப்படுவார். ஹேசியத்தின் அடிப்படையில, யூகத்தின் அடிப்படையில நம்ம பேசுவது சரியா இருக்காது. பார்க்கலாம் யார் யார் அடுத்து கைது செய்யப்படுகிறார்கள், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.